தாவேக்காவை வைத்து உங்களை மிரட்டிய பிறகும் நீங்கள் காங்கிரசுடன் அடிபணிந்து போயிருப்பதுதான் அடிமைத்தனம். டெல்லி பாஜக அதிமுக டூப்ளிகேட் பண்ணல. பாஜகவின் டூப்ளிகேட்டா இங்க அதிமுக இருக்கு. காங்கிரசினுடைய டூப்ளிகேட்டாக தான் ஒவ்வொரு முறையும் திமுக இருந்திருக்கிறது. காங்கிரசுடைய ஓட்டு வங்கியினுடைய 4.5% குறைச்சு 2% ஓட்டு ஐயா ஜி.கே. மூப்பனார் முன்னாடி போயிட்டாங்க. பாக்கி இருக்கிறது காங்கிரஸ் 2.5% ஓட்டு தான். அந்த கட்சிக்கு 10 சீட்டு எம்பி பார்லிமெண்ட்ல கொடுக்குறீங்க, 25 சீட்டு கம்யூனிஸ்டுக்கு 1 கொடுக்குறீங்க, 2 கம்யூனிஸ்டுக்கு 2 குறைக்கிறீங்க, திருமாவளவனுக்கு ஒழுங்கான சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வேல்முருகன் தலைதறிக்க துண்டக்கான துணியக்கான ஓடுறாரு. இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறப்ப காங்கிரஸுக்கு 3 சீட்டை கொடுக்குறீங்க எக்ஸ்ட்ரா. என்டிஏ கூட்டணிக்கு களத்தில் சவாலாக இருக்க போவது திமுக கூட்டணியா, சீமானா, விஜயா இல்லை சசிகலா தலைமையிலான உருவாகிற ஒரு கூட்டணி? திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் போட்டி நிலவுது. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. அப்படியா? திமுக தான் தமிழ்நாடா அப்படின்னு அவரு முதல்வர் தானே சொல்றாரு. அவர் சொல்வார் பைத்திய மாட்டோம். தமிழ்நாட்டு சிஎம் அவர் தானே. தமிழ்நாட்டுக்கு அவர் சிஎம்மா இருக்கலாம் சார், தமிழ்நாடு அவருக்கு சொந்தமா? அவங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட தலைமை எங்க இருக்கு? காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுக்கு போட்டின்னு ஸ்டாலின் சொல்றாரா? ஸ்டாலின் என்ன இங்க என்ன காங்கிரஸ் என்ன இங்க உசிலம்பட்டி பக்கத்துல இருக்கு? உசிலம்பட்டி பக்கத்துல சார் காங்கிரஸ் கட்சி இருக்கு, அதுவும் டெல்லியில தான் தலைமை இருக்கு. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஸ்டாலின் தமிழ்நாட்டை உருவாக்குறாரா? கச்சத்தீவு விவகாரத்திலிருந்து காவிரி நீர் ஒப்பந்தம் ரினியூல் செய்யப்படாததிலிருந்து இன்று வரை இன்னைக்கு வரைக்கும் காங்கிரசுடைய கொத்தடிமையாக திமுக இருந்திருக்கு. இந்த சிவசங்கரன் இந்த போக்குவரத்து துறையில் நடந்த நஷ்டங்கள் இருக்குல்ல, அதை சீர் செய்ய என்ன செஞ்சாருன்னு மக்கள்கிட்ட சொல்லணும். பஸ் போக்குவரத்துல ஏற்பட்டுள்ள சங்கடங்களை எவ்வளவு சதவீதம் தவிர்த்திருக்கிறார் என்று சொல்லணும். ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினதுல எப்படிப்பட்ட மாற்றங்களை நான் வந்தப்ப செஞ்சேங்கிறத சொல்லணும். அரியலூர்ல டவுன்ல சிவசங்கரன் சுடுகாட்டை ஆக்கிரமிச்சு அவரோட பையனுக்கு மருத்துவமனை கட்டார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு முறையும் சீட்டை குறைச்சு கொடுத்து அவங்களுடைய ஓட்டு வங்கியை சரித்து அவங்க ஓட் பர்சன்டேஜை சரித்து அந்த கட்சிகளை அழித்து கொண்டிருப்பது திமுக. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் நடிகர் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவை பாஜக டெல்லி டூப்ளிகேட்டாக மாற்றிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? காங்கிரஸ் திமுகவை டூப்ளிகேட் பண்ணுதா? காங்கிரஸுக்கு என்ன பலம்? 2014 தனித்து போட்டிட்டாங்க. தனித்து போட்டிட்டு 4.5% ஓட்டு வாங்கினாங்க. 2014 ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க இப்போ கட்சியை பிரிச்சுக்கிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரசுடைய ஓட்டு வங்கியினுடைய 4.5% குறைச்சு 2% ஓட்டு ஐயா ஜி.கே. மூப்பனார் முன்னாடி போயிட்டாங்க. பாக்கி இருக்கிறது காங்கிரஸுக்கு 2.5% ஓட்டு தான். அந்த கட்சிக்கு 10 சீட்டு எம்பி பார்லிமெண்ட்ல கொடுக்குறீங்க, 25 சீட்டு கம்யூனிஸ்டுக்கு 1 கொடுக்குறீங்க, 2 கம்யூனிஸ்டுக்கு 2 குறைக்கிறீங்க, திருமாவளவனுக்கு ஒழுங்கான சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வேல்முருகன் தலைதறிக்க துண்டக்கான துணியக்கான ஓடுறாரு. இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறப்ப காங்கிரஸுக்கு 3 சீட்டை கொடுக்குறீங்க எக்ஸ்ட்ரா. உங்கள் கனிமொழி அக்கா போய் டெல்லியில் ராகுல் காந்தியை சந்திக்கிறாங்க, பிரியங்கா காந்தியை சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு வந்தது ரிசல்ட் இல்லை. இங்கே பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் மீட் பண்ணுறாரு. ராகுல் காந்தி டெலிஃபோனில் விஜய்கிட்ட பேசுகிறாரு. மாணிக் தாக்கூர் ஒன்று பேசுகிறாரு, ஜோதிமணி ஒன்று பேசுது. இவ்வளவு இடைஞ்சல் செய்ததுக்கு பிறகும் தாவேக்காவை வைத்து உங்களை மிரட்டிய பிறகும் நீங்கள் காங்கிரசுடன் அடிபணிந்து போயிருப்பதுதான் அடிமைத்தனம். டெல்லி பாஜக அதிமுக டூப்ளிகேட் பண்ணல. அப்படி டூப்ளிகேட் பண்ணிருந்தா பாஜகவின் டூப்ளிகேட்டா இங்க அதிமுக இருக்கு. காங்கிரசினுடைய டூப்ளிகேட்டாக தான் ஒவ்வொரு முறையும் திமுக இருந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி தெரியுமா? ஒரு எலெக்ஷன்ல 70s ஒரு எலெக்ஷன்ல 117 சீட்டு காங்கிரஸ், 117 சீட்டு திமுக நின்னாங்க. இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? அப்ப யாரோட டூப்ளிகேட் யாரு? முதல் தளத்தில் கருணாநிதியின் துணைவியார் திருமதி தயாளம்மாள் சிபிஐயால் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது
சிதம்பரத்தின் தலைமையில் கருணாநிதி அவர்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 63 சீட்டு வாங்கிட்டு போனாங்க. அப்ப யாரோட டூப்ளிகேட் யாரு? நாங்கள் எவ்வளவு பெரிய விட்டு கொடுத்து போற மனப்பான்மையுடன் பிஜேபியும் அதிமுகவும் செயல்பட்டு விட்டு கொடுத்து நாங்கள் டூப்ளிகேட் ஆயிருந்தா ஒன்று வச்சுங்க சார். 12 பாராளுமன்ற தேர்தலில் 2024 நடந்த 12 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணியை பின்னுக்கு தள்ளி முதலிடத்துக்கு வந்துச்சு. 12 பாராளுமன்ற தொகுதி. அப்போ 12 பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் அதிமுகவுக்கு மேலே இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி. அப்போ பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ சீட்டு வாங்கியிருக்கணும்? 12 தொகுதி சேர்த்து 72 சீட்டு வாங்கியிருக்கணும். 72 சீட்டு நாங்கள் கேட்கவே இல்லையே. எங்கள் டிமாண்டே இல்லையே, கட்சியோட டிமாண்டே இல்லையே. எங்கள் டிமாண்டை விட ஒரு 5-6 சீட்டு குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். நாங்கள் திருப்தியாக இருக்கோம். களத்தில் நின்று களமாடுவோம். 27 சீட்டு வாங்குறோமா 37 சீட்டு வாங்குறோமாங்கிறது பிரச்சனை இல்லை. 27 சீட்டில் எத்தனை சீட்டு ஜெயிக்க வைக்க போகிறோம், எத்தனை சீட்டில் ஜெயிக்கிறதுக்கு பாடுபடுவோங்கிறது தான் இங்கே முக்கியம். ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணுமா, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் முக்கியம். திருமண பக்கம்லாம் கஞ்சா, திருமண பக்கம்லாம் கஞ்சா. கடந்த 10 நாளில் கோயம்புத்தூரில் மட்டும் கிட்டத்தட்ட 100 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு பகுதியில் மட்டும். சாக்லேட்டு இது போதை சாக்லேட்டு, மெத்தபெட்டமின் கிடைக்குது, எல்லாம் நிறைய. இப்படிப்பட்ட கேவலமான கேடுகட்ட ஒரு அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்பதன் ஒற்றை நோக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற அதன் கூட்டணி கட்சிகளும் விட்டு கொடுத்து ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இந்த கூட்டணி வெற்றி பெறும். இதில் டூப்ளிகேஷன் பண்றது திமுகவும் காங்கிரஸ் தான். காங்கிரஸோட அடிமை தான் திமுக. காங்கிரசின் கொத்தடிமை தான் திமுக. கச்சத்தீவு விவகாரத்திலிருந்து காவிரி நீர் ஒப்பந்தம் ரினியூல் செய்யப்படாததிலிருந்து இன்று வரை இன்னைக்கு வரைக்கும் காங்கிரசுடைய கொத்தடிமையாக தான் திமுக இருந்திருக்கு. அதிமுக பிஜேபி கொத்தடிமையா இல்ல, பிஜேபி கொத்தடிமையாக எந்த கட்சியும் இந்தியா முழுவதும் நடத்தியதும் இல்லை. இதுதான் சரித்திரம், இதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேக்கப் போட்டு எத்தனை அறிவிப்புகள் கொடுத்தாலும் அதற்கு பின்னால் இருப்பவர் அமித்ஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ஒரு விமர்சனத்தை. நீ டயரை திருடாம இருந்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகங்கள்லாம் ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருக்கும். எடப்பாடி ஐயா காலத்தில் இருந்த நிலை என்ன தெரியுங்களா? ஒரு பஸ்ஸுன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கணும். 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடுனா அந்த பஸ்ஸு எக்ஸ்பைரி இல்லை. 7 ஆண்டுகள் ஓடி இருந்தா அந்த பஸ் எக்ஸ்பைரி பயன்பாட்டுக்கு உகந்ததல்ல அப்படின்னு ஒரு நாம்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த சிவசங்கர் என்ன தெரியுமா பண்ணாரு? 7 லட்சம் கிலோமீட்டர் ஓடணும், 9 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கணும். அதனால தான் அரசு பஸ் போயிட்டு இருக்கு, டயரு கலண்டு முன்னால ஓடுது, சீட்டு கலந்து அப்படி கீழே உழுவுது. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. படிக்கட்டு பிச்சுக்கிட்டு போகுது, பின்னாடி கண்ணாடி பிச்சுக்கிட்டு போகுது, டிரைவருக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள பேருந்துகள் இல்லை, அங்கங்கே பள்ளத்துலையும் எங்கே பார்த்தாலும் விழுந்து. இன்னைக்கு ஆக்சிடென்ட் நடக்கிற கேஸில் 80% அரசு பஸ் தானே நடக்குது. அதை செப் பண்ணிடுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. அதை சரி பண்ணுறதுக்கு நீ அமைச்சராக இருந்த 5 வருஷத்தில் ஒரு ஆணியும் புடுங்கலை. நீ அமித்ஷா சொல்லி தான் எடப்பாடி ஐயர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஏன் இந்த பயம் உங்களுக்கு? இதுக்கு ஏதாச்சும் எடப்பாடி படிக்கிறாரா? அப்படிதான் இவங்க சொல்லுவாங்க. அப்ப ராகுல் காந்தி எழுதி கொடுத்ததுதான் ஸ்டாலின் படிக்கிறாரோ? திருமாவளவன் எழுதி கொடுக்கறதா ஸ்டாலின் படிக்கிறாரோ? 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் எழுதி கொடுக்கறதா ஸ்டாலின் படிக்கிறாரோ? இப்படி சொல்லலாமா? கூட்டணி கட்சிகளை அழிக்கிற வேலையை திமுக பார்த்துட்டு இருக்கு சார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு முறையும் சீட்டை குறைச்சு கொடுத்து அவங்களுடைய ஓட்டு வங்கியை சரித்து அவங்க ஓட் பர்சன்டேஜை சரித்து அந்த கட்சிகளை அழித்து கொண்டிருப்பது திமுக. பிஜேபி அந்த வேலையை என்னைக்கும் எங்கேயும் எப்போதும் செய்ய போறதே இல்லை, செஞ்சதும் இல்லை. சிவசங்கரன் போன்ற திருடர்கள், டயர் திருடர்கள் பேசுவதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா எழுதி கொடுத்து எடப்பாடி அவர்கள் படித்தாலும் அதில் தவறில்லை. ஏனென்றால் இருவரும் ஒன்றிணைந்து பயணிக்கிறார்கள். எடப்பாடி சொல்றதை முழுமையாக அமித்ஷா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அமித்ஷா சொல்வதை முழுமையாக எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த கூட்டணி ஜாம் ஆயிடுச்சு. அப்படியே ஒற்று
ஒற்றுமை ஆயிடுச்சு. இதை தாங்கிக்க முடியல திமுகவாலையும், திமுகவின் கூட்டணி கட்சிகளாலும், திமுகவின் அல்லக்கை ஊடகங்களாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருப்பதனால் அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிவசங்கரன் இந்த போக்குவரத்து துறையில் நடந்த நஷ்டங்கள் இருக்குல்ல, அதை சீர் செய்ய என்ன செஞ்சாருன்னு மக்கள்கிட்ட சொல்லணும். பஸ் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள சங்கடங்களை எவ்வளவு சதவீதம் தவிர்த்திருக்கிறாருன்னு சொல்லணும். ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினதில் எப்படிப்பட்ட மாற்றங்களை நான் வந்தப்ப செஞ்சேங்கிறத சொல்லணும். நான் இந்த குன்னம் தொகுதிக்கு மக்களுக்கு என்னென்னலாம் சேவை செஞ்சிருக்கேன்னு சொல்லணும். இந்த அரியலூர் மாவட்டத்திற்கு என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்தார்னு சொல்லணும். அரியலூர்ல டவுன்ல சிவசங்கரன் சுடுகாட்டை ஆக்கிரமிச்சு அவரோட பையனுக்கு மருத்துவமனை கட்டார். அரியலூர் மாவட்டத்தில் பஸ் ஸ்டாண்டு கட்டணும், அது இன்னும் கட்டி முடிக்கப்படலை, பில்லரா நிற்கிது. ஆனால் அண்ணா அறிவாலயம் கட்டிக்கிட்டு இருக்காரு, அது முடிஞ்சிடுச்சு. அண்ணா அறிவாலயம் தான் அவருக்கு முக்கியம், மக்கள் பயன்படக்கூடிய பேருந்து நிலையம் அவருக்கு முக்கியம் இல்லை. இப்படிப்பட்ட மக்கள் பல பணிகளை செய்ய துப்பு கட்ட மனிதனாக நீங்கள் ஒரு போக்குவரத்து துறையை நாசமாக்கி போக்குவரத்து துறை. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ஊழியர்களுக்கு ஒழுங்கான அவர்களுடைய ஓய்வூதிய பலன்களை கொடுக்க துப்பில்லாத நீ, நிர்வாகம் செய்ய தெரியாத நீ அமித்ஷா சொல்லி தான் எடப்பாடி அவர்கள் அவர் இப்போ எழுதி தரதை படிக்கிறான்னு சொல்லி பொத்தாம் பொதுவாக போனது வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியதானே சார்? தோக்க போறன்னு முடிவாயிடுச்சு, பேசுறதெல்லாம் தப்பா பேசணும்னு முடிவு பண்ணிட்டாங்க திமுக காரங்க. என்டிஏ கூட்டணிக்கு களத்தில் சவாலாக இருக்க போவது திமுக கூட்டணியா, சீமானா, விஜயா இல்லை சசிகலா தலைமையிலான உருவாகிற ஒரு கூட்டணி? எங்களுக்கு சவால் நாங்கள் தான். உண்மையை ஒத்துக்கணும்னா திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும் தான் போட்டி நிலவுது. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படியா? திமுக தான் தமிழ்நாடா அப்படின்னு அவர் முதல்வர் தானே சொல்றாரு. அவர் சொல்வார் பைத்திய மாட்டோம், நீங்களும் சொல்லுவீங்களா? அவர் சொன்னதை நான் குறிப்பிடுறேன். ஆமா சார், டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு இல்ல, யார் தமிழ்நாடு யார் டெல்லி நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. டெல்லி அவர் சொல்லிக்கலாம் சார், அவர் தான் தமிழ்நாடுன்னு அவர் சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட 53% மக்கள் உங்களுக்கு தொடர்ந்து 2019 உங்களுக்கு எகென்ஸ்டா வாக்களிச்சுட்டே வராங்க. இப்ப நீங்க தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடா? தமிழ்நாட்டு சிஎம் அவர் தானே. தமிழ்நாட்டுக்கு அவர் சிஎம்மா இருக்கலாம் சார், தமிழ்நாடு அவருக்கு சொந்தமா? அவங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாநிலமே எனக்கு சொந்தம், என் பாட்டம் புட்டம் சொத்து, நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்ப முதலமைச்சரா இருப்பாரு, எங்க அப்பா போனது நான் வருவேன், நான் போனது என் பையன் வருவான், என் பையன் போனது கூட பேரன் வருவேன், தமிழ்நாடு எங்களுக்கு சொந்தம் அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நடத்தி காட்டியிருக்காங்கல்ல. என்ன நடத்தி காட்டினாங்க? கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் வந்திருக்காருல்ல. ஆமா சார், அதுதான். அதுக்காக மன்னராட்சி பரம்பரையை நம்ம உருவாக்கி விட்டோம். மன்னராட்சி முத்துவேலுடைய பரம்பரை தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், முத்துவேல் பரம்பரையின் சொத்து இந்த தமிழ்நாடுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அதனால அவங்க தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு போட்டின்றான். ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருந்தா சொல்லணும், எனக்கும் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் கூட்டணி சொல்லிப்பாரு, திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி சொல்லிப்பாரு. வேணா நீ அண்ணா திமுக புறக்கணிச்சுட்டு போ, இல்ல அண்ணா திமுக கூட்டணிக்கு எங்களுக்கு தான் கூட்டணி, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி. டெல்லினா யாரு, தமிழ்நாடுனா யாரு? அப்ப காங்கிரஸ் யாரு? காங்கிரஸோட தலைமை எங்க இருக்கு? காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டின்னு ஸ்டாலின் சொல்றாரா? ஸ்டாலின் என்ன இங்க என்ன காங்கிரஸ் என்ன இங்க உசிலம்பட்டி பக்கத்துல இருக்கு? உசிலம்பட்டி பக்கத்துல சார் காங்கிரஸ் கட்சி இருக்கு, அதுவும் டெல்லியில தானே தலைமை இருக்கு. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஸ்டாலின் தமிழ்நாட்டை உருவாக்குறாரா? இப்படி எடுத்துக்கலாம்ல. இது பைத்தியக்காரத்தனமான பேச்சு சார். இல்ல, களத்துல யார் உங்களுக்கு சவாலா இருக்க போறது? எங்களுக்கு சவால் யாரும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா நாங்க ஜெயிப்போம். போட்டின்னு எடுத்தீங்கன்னா எங்க கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் போட்டி இருக்கு. விஜய்லாம் ஒண்ணுமே இல்ல சார். இல்ல, ஒரு சில தொகுதிகளில் உங்க ஓட்டுகளை பிரிக்கிற இடத்துல இருக்க மாட்டாரா? எங்க வாக்கை அவர் பிரிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஒரு தேசியவாத தேசிய சிந்தனை கொண்ட தேசத்தின் மீது பற்று கொண்ட ஒரு பிஜேபிக்காரன் அவன் குடும்பத்தில் உள்ள ஒரு ஓட்டை கூட விஜய்க்கு போட விட மாட்டான். கோர் அதிமுக பற்றாளர்கள், எம்ஜிஆரின் தொண்டர்கள், அம்மாவின் தொண்டர்கள், எடப்பாடியின் தலைமையை ஏற்றுக்கொண்ட ஒரு அதிமுக தொண்டை விஜய்க்கு ஓட்டு போட தன் குழந்தைகளையும் தன் மனைவிமார்களையும் தன் சகோதரிகளையும் தன் சகோதரர்களையும் விடமாட்டான். எங்க ஓட்டு எங்க பிடிக்கும்? விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு மூவ் ஆயிருக்கு. அது செப்பாலஜிஸ்டே சொல்றாங்க. கிட்டத்தட்ட 7-8 செப்பாலஜிஸ்ட் சொல்லிட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டுல மிகப்பெரிய ஓட்டையை போடுறார் விஜய்னு, சிறுபான்மையர் ஓட்டுல மிகப்பெரிய ஓட்டையை போடுறார் விஜய்னு அதே கருத்து கணிப்பாளர்கள் வெளியில சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. காசு வாங்கிட்டு லாட்டரி திருடன்
ஆதவ அர்ஜுனாட்ட காசு வாங்கிக்கிட்டு சில கருத்து கணிப்பாளர்கள் திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி, தாவேக்கு தான் போட்டின்னு சில கருத்து கணிப்புகளை ஏசி ரூமில் உட்காந்து எழுதி கொடுக்கலாம். சும்மா எழுதி கொடுக்குறது தானே. திமுக 48, தாவேக்கா 38, அதிமுக 28 அப்படி எழுதி கொடுக்கறது தானே. வேணா ஒரு கல்லூரியின் பெயரை சொல்லி அந்த கல்லூரியின் புகழின் வெளிச்சத்தில் இதை செஞ்சிருக்கலாம். ஆனால் உண்மை நில கலவரம் வேறையாக இருக்கிறது. போட்டி என்பது அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் களத்தில் போட்டி. அந்த அதிமுக கூட்டணி அதில் முதலிடம் வகிக்கிறது. திமுக கூட்டணி 5 வருட அதிருப்தியால் அவர்கள் ஆட்சி செய்த லட்சணம் சரியில்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தான் கிராமத்தில் உள்ள தாய்மார்கள் சொல்கிறாங்க. ஒரு 65 வயது மூதாட்டி சொன்னான், என் பேரன் +2 படித்தான், எடப்பாடி லேப்டாப் கொடுத்தாரு, என் பேத்தி +2 வந்துச்சு, இந்த ஆள் லேப்டாப்பே கொடுக்கல, இப்போ கடைசி வருஷத்தில் கொடுக்குறாருன்னு கல்லூரி பெண்கள் சொல்கிறாங்க, கல்லூரி குழந்தைகள் சொல்கிறாங்க, கல்லூரியில் படிக்கக்கூடிய கிராமத்து மாணவ மாணிகள் சொல்கிறாங்க. +2 படிக்கிறப்பே எங்களுக்கு லேப்டாப் கொடுத்தா அடுத்த 5 வருஷத்துக்கு எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கல்லூரியை படிப்பை முடிச்சுட்டு வெளியே போகிறவங்களுக்கு இப்போ லேப்டாப் கொடுக்குறாங்க, 4 வருஷமாக அப்படியும் கொடுக்கல. கல்லூரி படிப்பை முடித்து யூஜி முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு இந்த வருஷம் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க, இந்த 4 வருஷமாக கொடுக்கல. அந்த கல்வித்தரம் உயர்த்துவதற்கு அந்த லேப்டாப் பயன்படும் என்பதை சிந்தித்தான ஜெயலலிதா இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, நிறுத்திட்டாங்க. கடைசியில் இப்போ ஓட்டு வாங்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க கடைசி நேரத்தில். அதே போல் சைக்கிளும் கடைசி வருஷத்தில் தான் கொடுத்துருக்காரு, 4 வருஷம் கொடுக்கல. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கோடைக்காலம் வந்ததே தெரியல. அவர் கோமாவில் இருந்தார். 2021 2025 வரைக்கும் மு க ஸ்டாலின் கோமாவில் இருந்தார். 2021 கோடைக்காலம் வந்துச்சு, 2022 கோடைக்காலம் வந்துச்சு, 23 வந்துச்சு, 24 வந்துச்சு, 25 வந்துச்சு. மு க ஸ்டாலினுக்கு தெரியாது. ஆனால் இந்த வருஷம் மட்டும் கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி. அந்த 5000 ரூபாய் அறிவிக்கப்படும் பொழுது, அந்த 5000 ரூபாய் பணத்தை கொடுக்கும் பொழுது ஒரு அறிவிப்பானை வெளிவருகிறது. உயர்கல்வித்துறை அமைச்சகத்தில் இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சார்பு கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய தற்காலிக பேராசிரியர்கள் 322 பேர் பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். காரணம், சம்பளம் போட பணம் இல்லை. மாணவர்களுக்கு கல்வியை போதிக்கு அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வக்கில்லாத திறனற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் 5000 ரூபாய் பணம் கொடுக்குது மக்களுக்கு. இதில் நியாயம் இருக்கா? சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாதுன்னு சொல்லி 6-7 மாதம் சம்பளம் போடலை. பேராசிரியர் சங்கம் போய் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. கோர்ட்டு அடுத்த ஹியரிங்க்கு மாற்றி வச்சுட்டு இந்த அடுத்த ஹியரிங் வரத்துக்குள்ளே சம்பளத்தை பட்டுவாடா பண்ணிட்டு வந்து கோர்ட்டில் நில்லுங்கன்னு சொன்னிச்சு. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ரிசர்வ் ஃபண்ட் இருக்கும். அந்த ஃபண்டுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் டக்குன்னு எனக்கு மறந்துடுச்சு. ஒரு ஃபண்டு இருக்கும். அந்த ஃபண்டு இருக்குன்னா அந்த ரிசர்ச் ஸ்காலருக்கு உதவி பண்ணுறதுக்கும் அந்த ரிசர்ச்சுக்கு உதவி பண்ணுறதும் மாணவர்களின் நலன் காக்க பல்கலைக்கழக மேம்பாட்டுக்காக இருக்கக்கூடிய ரிசர்வாக இருக்கக்கூடிய நிதியை எடுத்து சுரண்டி திருடி பேராசிரியர் சம்பளம் போட்டாங்க. இது உலகத்தில் எந்த பல்கலைக்கழகமும் எந்த அரசாங்கமும் செய்யாத செயல். இப்படிப்பட்ட கேடுகட்ட அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அருமையான மக்களுக்கான ஆட்சியை நடத்திய எடப்பாடியாருக்கும் போட்டி களத்தில் இருக்குது. நாங்கள் சைடில் நிற்கிறோம், சைடில் நின்று எடப்பாடி புஷ் பண்ணுறோம், நாங்கள் வெற்றி பெறுவோம், எடப்பாடி முதலமைச்சர் ஆவார். இன்னொரு முக்கியமான ஊழல் மாரிதாஸ் வெளியிட்டு இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? இங்கே வர்ற மத்திய அரசாங்கத்தை கொடுக்குற நிதியிலேருந்து இவங்க திருடினது போவ, இவங்க நேரடியாக வந்த வருவாய் வயமெல்லாம் திருடினது போவ, கனிம வளங்களுக்கு விற்று கொள்ளையடித்தது போவ, ஈபியில் டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதுல கொள்ளையடித்தது போக, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி கிளாஸ்மார்க்கில் கொள்ளையடித்தது போக, ஐநா சபையில் சில தனி அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஆய்வு நடத்தி எங்கே எந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாம்னு ஒரு ஆய்வறிக்கையை ரெடி பண்ணி அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு அந்த நாட்டுக்கு பணம் கொடுப்பாங்க. அப்படி ஐநா சபை 2 ப்ராஜெக்டை தமிழ்நாட்டில் கையில் எடுத்து தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டிய பிரச்சனைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்குள்ள உள் கிராமங்களில் நிலத்தடி நீர் மிக மோசமாக கீழிறங்கி போய்விட்டது, 8 அடிக்கு கீழே போயிடுச்சு, அதை மீட்டெடுப்பதற்காகவும் சேர்த்து கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் ஐநா சபை அமைப்பு கொடுத்துருக்கு. அந்த 800 கோடியாக வாங்கி வாயில போட்டாங்க மு க ஸ்டாலின் அரசாங்கம். ஒரு பணியவும் செய்யலை, ஒரு வேலையும் செய்யலை. இப்படிப்பட்ட மிக கேவலமான மக்கள் விரோத அரசை நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக இந்த தேர்தலில் வீழும்.
எங்கள் கூட்டணி வெற்றி பெறும், எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பார், இந்த அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கப்படும், டபுள் இன்ஜின் சர்க்காராக எடப்பாடி அரசாங்கம் நடைபெற்று மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய முழு பங்களிப்பையும் பெற்று வந்து இவற்றை அத்தனையும் சீர் செய்வார். அவர் கொடுத்த வாக்குறுதி ஒவ்வொன்றையும் செயல்படுத்துவார். அதற்கு மத்திய அரசாங்கம் அவருக்கு துணையாக இருக்கும். மத்திய அரசு அவருக்கு தேவையான உதவிகளை செய்யும். அத்தனையும் நடக்கும். திமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடையும். இந்த தேர்தல் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி இறுதி தேர்தலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.